ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இந்த குன்றத்தூர்லேருந்து ஒரு கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் உள்ளே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு தூரம் போனோம்னா இந்த ஏரி மீனுங்க அங்கே நிறையா விற்கிது. இங்கே ஒருத்தர் பிடிச்சார் பார்த்தீங்களா, அந்த மீன், இந்த ஜிலேபி மீன். அந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்குது, பக்கம்தான் அது. அங்கேருந்து பிடிச்சி கொண்டாந்து இங்கே தண்ணியில் போட்டுக்கிறாங்க. தண்ணிக்குள்ளேயும் பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருக்காங்க. இதை குழந்தைங்க எல்லாம் உயிரோடு இருக்குது பாருங்கள். எல்லா ஜிலேபி மீன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ஜிலேபி மீன்லாம். இதை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அங்கே போய் இதை வாங்கலான்னு அங்கே போகும்போது இந்த ஏரியில் பிடிக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இந்த அம்மா இந்த மீனை வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் பார்த்தா எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் இப்படி படுத்துட்ருக்காங்க. அது நிறையா தண்ணி இருந்தால் அவங்க அப்படியே மேய்வாங்க. அதனால் இந்த மாதிரி படுத்துட்ருக்காங்க எல்லாம். இந்த அம்மாக்கிட்ட நாங்கள் விசாரித்தோம். இன்றைக்கி நாங்கள் போனது இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அந்த கூட்டங்கள்லாம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது இப்போ சண்டேயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, செம்ம கூட்டம் இருக்குமாங்க. அடுத்து நாங்கள் விராலை பார்க்க போயிருந்தோம். விராலை பார்த்தாக்கா விரால் என்ன விலைன்னு கேட்டால் 500 சரி, ஒரு 2 மீன் பெருசாக பார்த்து போடுங்கன்னு சொன்னோம். முதல்ல போட்டாங்க. 1 கிலோ இருந்து 1 கிலோ கொஞ்சம் அதிகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தெரியும், இன்னொரு மீன் போடுங்க பெருசான்னு சொன்னோம். இந்த கடையிலையும் பாருங்கள் ஜிலேபி மீன் உயிரோடு வச்சுருந்தாங்க. இது அந்த அம்மா இல்லாமல் இன்னொரு கடை, இது விரால் வாங்கின கடை இது. அங்கே அவங்களும் ஜிலேபி மீன் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோன்னு கேட்டால் கிலோ 100 சொன்னாங்க. இது உயிரோடு தான் இருக்குது இந்த மீனும். இதை பாருங்கள், இந்த ஜிலேபியில் ஒரு 2 கிலோ வேணும்னு கேட்டோம். விலை குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 100 தான் சொன்னாங்க, விலை குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விரால் மீன் நாங்கள் இன்னொரு மீனை போட சொல்லிவிட்டு 1.5 கிலோவாக வாங்கினோம். 1 கிலோ 500, 1.5 கிலோவாக வாங்கி ஜிலேபி மீன் ஒரு 2 கிலோ வாங்கினோம். வாங்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் மீனெல்லாம் அப்படியே உயிரோடு தான். அங்கே இந்த விரால் மீனும் அப்படி தான் இருக்குது, அந்த ஜிலேபி மீனும் அப்படி தான் இருக்குது. அதை அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போ இருக்கிறதுல பெரிய மீனாக 2 மீன் வாங்கி அதை பாருங்கள் இங்கே வெட்ட கொடுத்துட்டோம். 1.5 கிலோ இருந்தது இது மீன். 750 ஆச்சு. அழகாக பாருங்கள் துண்டு போடுறாங்க. இது வெட்டுறதுக்கு ஒரு 50 கேட்டாங்க அந்த லேடி. அழகாக வெட்டி கொடுத்தாங்க. அது பாருங்கள் என்ன துண்டாக எவ்வளோ மீன் விழுது பாருங்கள். இது 1.5 கிலோ இருந்தது. 2 மீன் தான், ஆனால் 1.5 கிலோ இருந்தது. அடுத்து ஜிலேபி வாங்கியிருந்தோம். அதையும் க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்தாங்க. 2 கிலோ வாங்கியிருந்தோம். அதையும் க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்தாங்க. நல்லா நீட்டாக தான் வெட்டி கொடுத்தாங்க. ஜிலேபி மீன் வெட்டுறதுக்கு 2 கிலோவுக்கு 50 வாங்கினாங்க. இந்த இது 1.5 கிலோ வெட்டுறதுக்கும் விரால் மீன் வெட்டுறதுக்கும் 50 தான் வாங்கினாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கி க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. அதை வெட்டி வச்சுட்டாங்க பாருங்கள் என்ன அழகாக. இதை பாருங்கள், அதை நாங்கள் பையில் வாங்கி அங்கேயே கவர் கொடுத்தாங்க அந்த மீன் வாங்கின கடையிலேயே. அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த கவரை கொண்டாந்து பிரித்து அதில் வாங்கிட்டோம். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த துண்டாக ரவுண்டாக இது விரால் மீன். இது அவ்வளோதான், நாங்கள் வாங்கிட்டோம். சூப்பர். ஓகே, பாய்.